ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து கார வேர்க்கடலை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இது தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள், நான் ஒரு 1/2 kg வந்து வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன். ஸோ காஞ்ச வேர்க்கடலை வந்து நான் 1/2 kg எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், இது கூட வந்து நம்ம போடுறதுக்கு வந்து என்னென்ன மசாலா தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், இதுக்கு வந்து நான் ஒரு 7 பூண்டு போல் எடுத்துகிட்டு தோலோடு நல்லா வந்து இடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் மாத்திரம் தான். அப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு சிட்டிகை வந்து மஞ்சாத்தூள், அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து உப்பு எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து ஆயில் வந்து ஊற்றி வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாய் வச்சுக்குங்க. ஸோ கடாய் காயிட்டும். கடாய் காஞ்சிடுச்சு. இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் இவ்வளோ ஆயில் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆயிலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதை பாருங்கள், பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கலையே, அந்த பூண்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ பூண்டு வந்து ஃபஸ்ட்டு போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. ஸோ வந்து பூண்டு போட்டாச்சு. பூண்டு வந்து லைட்டாக வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்து வறுத்துக்குங்க. ஸோ இந்த பூண்டு வறுபட்டுன்னு இருக்கும் போதே வந்து நம்ம வந்து கருவேப்பிலை போட்டு நம்ம வறுக்க போகிறோம். பூண்டு பாருங்கள் லைட்டாக வந்து வறுபட்டுடுச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ணும்போது கேஸ் வந்து சிம்மில் தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு வருங்க. பாருங்கள், கருவேப்பிலை பூண்டு வந்து நல்லா மொறுன்னு பாருங்கள் வறுத்து வந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இது எடுத்துகிட்டு வந்து தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா வந்து முருகலாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி இருக்கணும். ஸோ இந்த பதத்துக்கு வந்து நம்ம நல்லா வந்து மொறுன்னு வந்து வறுத்து தனியாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அப்பயே வந்து இவ்வளோ எண்ணெய் இருக்குது. ஸோ இதிலே வந்து நம்ம அந்த கிரவுண்ட்நட் போட்டுட்டு வறுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயிலே வந்து நான் கிரவுண்ட்நட் போட்டுட்டு ஸோ இதை வந்து வதக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கலாம். ஸோ ஆயில் வந்து அந்த ஆயில் நான் காமிச்சேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு. ஸோ அவ்வளோ ஆயிலே வந்து போகணும், எக்ஸ்ட்ரா வந்து ஊற்ற வேண்டாம். ஸோ இந்த ஆயிலே தான் நம்ம வந்து நல்லா வந்து இந்த வேர்க்கடலையை வந்து வறுக்க போகிறோம். பாருங்கள், கை விடாத வந்து வறுத்துட்டே இருங்க. லைட்டாக பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு வருது. ஸோ ரொம்பவும் வந்து தீய வச்சாதீங்க. கேஸ் வந்து கொஞ்சம் மீடியம்லேயே இருக்கட்டும். ஸோ அப்படியே வந்து வருங்க. இது ஒரு 5 மினிட்ஸில் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சாத்தூள், உப்பு வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், நான் காமிச்சல்லே இவ்வளோ மிளகாத்தூள் வந்து போடுறேன். இதிலே வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் போட்டுக்குங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சாத்தூள் லைட்டாக கிளறி விடுங்க. கேஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ இது லாஸ்ட்டில் வந்து தூவிட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு டேஸ்டான ஒரு கார வேர்க்கடலை பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் வந்து வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இது பசங்களுக்கு கொடுத்த ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஆயிலில் வந்து நம்ம கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.